பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை சங்கீதம் 7வது அதிகாரம் 14 இருந்து வாசிக்க கேட்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ அவன் அக்கிரமத்தை பெற கற்ப வேதனைப்படுகிறான், தீவினையை கற்பத்தரித்து பொய்யை பெறுகிறான். குழியை வெட்டி அதே ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். அவன் தீவனை அவன் சிறையின் மேல் திரும்பும், அவன் கொடுமை அவன் உச்சத்தின் தலையின் மேல் இறங்கும். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமேன். அல்லேலூயா. அப்ப அவரோட என்ன நம்ம அக்கிரமம் நமக்கு கர்ப்ப வேதனை கொடுக்கிறதாம். ஆமேன். அல்லேலூயா. நம்ம ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டோம்னா ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்மள குத்திக்கிட்டே இருக்கும். ஐயோ, இந்த பாவம் செஞ்சுட்டுமே நம்ம குத்தப்பட்டவர்களாக இருப்போம். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்ப்ப வேதனைனா எவ்வளவு வேதனைன்னு தெரியும். அந்த வேதனை போல இருக்கும். அப்போ ஒவ்வொருவரும் தானே அந்த குழியை வெட்டி அவர்களே போய் விழுந்து விடுகிறார்களாம். அப்போ ஒவ்வொரு பாவம் செய்யும் போதும் நம்ம அந்த பாவத்துல போய் நம்மளே போய் அதை இறங்கி விடுகிறோம். ஆமென். அல்லேலூயா. பாவம் தெரிந்தே போய் பாவம் செய்யும் போது அது நம்ம வெற்ற குழியில நம்மளே விழுகிற மாதிரி தான். ஆமென். அல்லேலூயா. அப்ப அவன் தீவினை, அவனோட தீவினை அவன் சிரசில் மேல் விழுகிறதாம். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தீவினை செய்யறது நம்ம சிரசின் மேலையும், ஏன்னா உச்சந்தலை மேலையும் நம் மேலே இறங்குகிறதாம். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நம்மளே நம்ம பாவம் செய்து நம்ம மேல கொட்டிக்கிறோம். எனக்கு குளிர விழுகிறோம், இல்லைன்னா அந்த பாவம் நம்ம சிரசு மேல விழுகிறது, உச்சந்தலையில விழுகிறதுன்னு சொல்லி காலையில கூட தேவன் நம்மளுக்கு உணர்த்துகிறார். இந்த மாதம் முழுவதும் நம்ம என்ன தீவனை செய்திருக்கணும், நம்மளே ஆராய்ந்து பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தீவினை செய்யாதவர்களாய் இருந்தா நம்ம என்ன செய்வோமா, நாம் கர்த்தரை அவருடைய நீதியையும் துதித்து உன்னதமான கர்த்தரை நம்ம நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவர்களாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் இந்த நாள்ல கூட நம்ம ஏதாவது ஒரு பாவத்துல இருந்தோம்னா அதையெல்லாம் எடுத்து போட்டுட்டு உன்னதமான கர்த்தரை நம்ம கீர்த்தனம் பண்ணவர்களாக இருக்கணும். எத்தனை பாவம் இருந்தால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நீ துக்கமாய் இருந்தாலும் என்னை களி கூறு என்று சொல்லுகிறார். இந்த நாள்ல கூட நம்ம ஏதோ துக்கத்துல இருக்கிறோமா, ஏதாவது நம்ம தவறு செஞ்சுட்டோம் உணர்கிறோமா, அந்த சூழ்நிலையில கூட தேவனை நோக்கி அவரை கீர்த்தனம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம மேல் இருக்கிற பாவங்கள் எல்லாமே பொடி பொடியா தவிடு பொடியாய் மாறி போயிடுவிடும். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம பாவங்கள் அக்கிரமத்தை எல்லாம் நம்ம எடுத்து போடுகிற தேவனாய் இருக்கிறார். அப்பெல்லாம் அந்த தேவனை நம்ம எவ்வளவு கீர்த்தனம் பண்ண வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இன்றைய நாள்ல கூட நம்ம ஆலயத்துக்கு அனைவரும் செல்லும் போது நம்மளோட பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பா நம்ம மேல இருக்கிற பாவம் ஒன்றும் நம்ம மேல இருக்காது. ஆமென். அல்லேலூயா. அறிக்கை பண்ணி நம்ம விடும்போது அவன் நீதி பெறுகிறான்னு சொல்லி நீதிமொழியில நம்ம வாசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா பாவத்தை ஒவ்வொரு நாள் நம்ம அறிக்கை செய்யறவர்களாக இருக்கணும். ஏன்னா இப்படி அன்போடு தேவனை நம்ம கீர்த்தனம் பண்ணவர்களாக இருக்கணும். நம்ம கீர்த்தனை பண்ண தாவீது சங்கீதக்காரன் போல எத்தனை பேரு சவுல் எவ்வளவு சூழ்நிலையில அவனுக்கு தீங்கு செய்தாலும் அவர் கீர்த்தனம் பண்ணனதுனாலதான் அந்த சவுல்ட்ட இருந்து அந்த தாவீதை தப்பித்து தேவன் காப்பாத்தி கொண்டே வந்தார். ஏன்னா தாவீது உண்மையோடு இருந்ததுனாலதான், முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை சேவிச்சதுனால அவருக்கு 1000 துன்பம் வந்தது. அவரும் பாவம் செய்தாரு. இருந்தாலும் அவரு அந்த எத்தனை பாவத்துல விழுந்தாலும் அவரு தேவனை விட்டு விலகவே இல்லை. ஆமென். அல்லேலூயா. தேவனை பற்றி கொண்டதுனால அவரு பாடி களி கூர்னதுனால அவரை ஒரு நாளும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். ஆமென். அல்லேலூயா. என்ன தேவன்
ஏன்னா கர்த்தர் தாவீதோடையே கூடயே இருந்தார். ஆமென் அல்லேலூயா. அதனாலதான் அவர் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவர் ஜெபித்து கொண்டே இருந்தார், பாடிக்கொண்டே இருந்தார். அது போல நம்மளும் அப்படித்தான். ஏன்னா நம்ம எத்தனை சூழ்நிலைகளிலும் நம்மளையே அறியாம ஒரு குழியில விழுந்திருந்தாலும் ஒரு பாவத்துல போயிருந்தாலும் தேவனை விட்டு நம்ம ஒரு நாளும் விலகக்கூடாது. நம்ம தேவனை பற்றி கொண்டு இருக்கும்போது கண்டிப்பா நம்ம எந்த தீங்கும் நம்மளை அணுகாது. ஏன்னா சவுல் வந்து அவர் குத்த வரும்போது கூட அவர் தப்பிக்க வச்சார். ஆமென் அல்லேலூயா. நம்மளே இந்த நாள்ல யாராவது நம்மளுக்கு எதிரி இருக்காருங்களா? நம்மளுக்கு தாவீதுக்கு சவுல் இருந்தது போல நம்மளுக்குள்ள யாராவது எதிரி இருந்தாங்கன்னா நம்ம தேவனை பற்றி கொண்டு இருக்கும்போது தேவன் நம்மளை தப்பித்து விடுவார். ஆமென் அல்லேலூயா. எனக்கு தாவீது விட்டு விலகாமல் இருந்தது போல நம்மளை விட்டு விலகாமல் இருப்பார். ஆமென் அல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பார்த்து இந்த வேத வசனத்துல இருக்கிறத கண்டிப்பா நம்ம ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுக்கொள்றவர்களா இருக்கக்கூடாது, அவரு கொடுக்கிற ஆலோசனையும் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். ஆமென் அல்லேலூயா. ஏன்னா ஆசீர்வாதத்தையே நம்ம கேட்டு கேட்டு நம்ம பழகிட்டோம். அப்படி இல்ல, தேவனோட வார்த்தையும் ஆலோசனையும் சிலர் இந்த ஒவ்வொரு சூழ்நிலையும் தாவீது சங்கீதக்காரன் ஒவ்வொரு இடத்திலும் எத்தனை இடத்துல தேவன் காப்பாத்தி இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. அது போலதான் நம்மளை ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்மளை காப்பாத்தி வருவார். அது போல இந்த வசனத்தை எல்லாம் வைத்து யாருக்கோ எழுதியிருக்காங்க, இல்ல நமக்காக தான் எழுதியிருக்காங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தையெல்லாம் நான் பிடித்து கொள்ளணும். ஏன்னா தாவீதை காப்பாற்றியது போல நம்மளையும் தேவன் காப்பாற்றுவார் சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசித்தாதான் எல்லாம் கூடும். ஆமென் அல்லேலூயா. விசுவாசம் இல்லை என்று ஒன்றும் கூடாது. இதை நம்பணும். நம்பும் போது கண்டிப்பா இந்த வார்த்தை நம்மளுக்கும் கடந்து வருகிறது. ஆமென் அல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அதுக்காக இந்த காலை வேலை ஜெபித்துக் கொள்ளலாம். தகப்பனே நல்லவரே நல்லவரே அப்பா, அந்த காலை வேளையில நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. தகப்பனே ஒவ்வொருவரும் தகப்பனே இந்த நாள்ல கூட தகப்பனே சங்கீதக்காரங்க எழுதினது போல அல்லேலூயா சோத்திரிக்கிறப்பா. தகப்பனே பாவங்கள் தகப்பனே கர்ப்ப வேதனையாய் இருக்கிறது ஆண்டவரே. தகப்பனே இதுல தகப்பனே பெரியோர் சிறியோர் குழந்தைகள் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் தகப்பனே ஏதாவது பாவத்தில் இருந்தால் ஆண்டவரே தகப்பனே நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் இந்த பாவத்துல இருந்து மீட்டெடுத்து கர்ப்ப வேதனையாய் இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. உன் பாவம் உச்சந்தலையில வரும் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இந்த பாவத்துல இருந்து ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே நீங்க மீட்டெடுக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ராஜா மனமிறங்கு சுவாமி, ஒரு விசை மனமிறங்கு. ஒவ்வொருவர் மேலும் உன் கரம் வெளிப்படட்டும் ஆண்டவரே, வெளிப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனே இந்த மாதத்தில் முதல் நாள்ல ஆண்டவரே தகப்பனே அனைவரும் உங்களுக்கு கீர்த்தனம் பண்ணவர்களாக தாவீது சங்கீதக்காரன் போல நான் கீர்த்தனை பண்ணுவேன், உண்மையான தேவனை நான் கீர்த்தனம் பண்ணுவேன்னு சொன்ன வேதவசனம் படி ஒவ்வொருவரும் உண்மை கீர்த்தனம் பண்ணவர்களாக மாறும்படிக்கு நாங்க சிப்பிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே அவர்கள் பாவத்தை எல்லாம் எடுத்து போடும்படி தகப்பனே உன் ரத்தம் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. உன் பரிசுத்த ரத்தம் ஒவ்வொருவரையும் சுத்தம் படுத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த நாள்ல ஒவ்வொருவரையும் உங்களோட கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அவர்கள் வீட்டை எண்ணெயும் தானியம் பெருகட்டும் ஆண்டவரே. அவர் கஷ்டம் கண்ணீரெல்லாம் விலகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ராஜா சோதரிக்கிறோம். கடன் பிரச்சனை எல்லாம் மாறும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தர் உபாகத்துல சொன்னது போல தகப்பனே உபாகம் 28:12 எழுதி வச்சது போல நீயோ கடன் வாங்க மாட்டாய், அனைத்து ஜாதிகளுக்கும் கடன் கொடுப்பான்னு சொல்லி இந்த வசனம் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் இடைப்படட்டும் ஆண்டவரே. கடன் வாங்காதபடிக்கு அனைத்து ஜாதிகளுக்கும் கடன் கொடுக்கிறவர்களாக மாறும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அனைவரையும் ஆசீர்வதிங்க ராஜா, பலப்படுத்துங்க. ஆயுஷ் நாளை ஒவ்வொருவருக்கும் கூட்டி கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். மரண வேதனையில் இருக்கிற பயப்படும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உங்கள் கரம் வெளிப்படட்டும் சுவாமி. ஆயுள் நாளை கூட்டி கொடுங்க, அவங்களை பலப்படுத்துங்க. சுகம் இல்லாதவங்களை சுகப்படுத்துங்க, பலம் இல்லாதவங்களை பலப்படுத்துங்க ராஜா. நடக்க முடியாதவங்களை நடக்க செய்வீராக இயேசு கிறிஸ்து நாமத்துல. ஆண்டவரே எழும்ப முடியாத எழும்ப செய்வீரா இயேசு கிறிஸ்து நாமத்துல. ஆண்டவர் நோய்வாய்ப்பட்டவர்களை எல்லாம் சுகமாக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ராஜா சோத்திரிக்கிறோம் ஆண்டவர்.
ஆண்டவரே கடைசி காலம் எழுப்புதலுக்காக ஆண்டவரே எல்லாம் எழுப்பி பிரகாசிக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கடைசி காலத்துல எழுப்புதலுக்கு ஒவ்வொருவரும் தகப்பனே கண்களை திறக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் தகப்பனே ராஜா தகப்பனே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க எழுப்புங்க ஆண்டவரே. ராஜா அவங்க கண்கள் திறக்கப்படட்டும். இயேசுவே உண்மையுள்ள தெய்வம் என்று அறிந்து கொள்ளும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க கண்கள் திறக்கட்டும் ராஜா. இயேசு என்பது யார் என்று அறிந்து கொள்ளட்டும் சுவாமி. அல்லேலூயா சோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க இயேசுவே சொல்லும் போது அனைவருக்கும் நீ சுகம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் இயேசுவே என்று அறிக்கை பண்ணும்படிக்கு தகப்பனே நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஒவ்வொருவரையும் நீ கூட இருந்து வழி நடத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். காலை வேளையிலே தேவ பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம்.